பணத்திற்கு சொந்தக்கார். அதாவது உறவில் குழந்தையை கொடுக்கக்கூடியவன். அதே மாதிரி இந்த குருவனுடைய அமைப்பு பல யோகங்களை செய்யக்கூடிய அமைப்பு. பார்வையில் ஜாதகத்தில் குற்றங்கள் இருந்தால் நீக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது நிலையாக நிற்கக்கூடிய பணத்தை குறிப்பவன். பல்காக பணம் இருக்குது அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் நிறைய கண்டெய்னர்லாம் நிறைய நிற்குது பார்த்தீங்களா. பணமாக கட்டுக்கட்டாக பணத்தை வச்சு ஒரு கண்டெய்னர்கள்லாம் 2 கண்டெய்னர் 3 கண்டெய்னர்லாம் நிற்குது இல்லை. இது எல்லாம் குரு தான். பல்காக இருக்கக்கூடிய பணத்தை குறிக்கக்கூடியவன் குரு. அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொன்னான், அவர் பேரே பொன்னவன் தான் பேர். அந்த பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு வீட்டில் தங்கத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கும், தங்கத்தினுடைய இருப்பு எவ்வளவு இருக்கும். நம்ம இந்திய பொருளாதாரமே அதுதான். அதாவது உலக நாடுகளுடைய பொருளாதாரமே அதுதான். ஒரு நாட்டினுடைய தங்க இருப்பு எவ்வளவு இருக்கும், தங்கத்தினுடைய இருப்பு எவ்வளவு இருக்கும், அதுதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்ணய அமைப்பு. அப்போ அந்த நாட்டினுடைய பொருளாதார நிர்ணய அமைப்பை சொல்லுபவனும் குருவே. அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தங்கம். அப்போ அந்த தங்கம் அவங்க வீட்டில் எவ்வளவு தங்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. அந்த நகை இவங்க கழுத்தில் இருக்குமா, அல்லது இவங்க பீரோவில் இருக்குமா, அல்லது பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டில் நிற்குமா, கடனாக நிற்குமா அப்படிங்கிறது. அவசரத்துக்கு அது காப்பாற்றுறது தானே. தங்க நகை கடன் தானே அவசரத்துக்கு காப்பாற்றும். அடுத்த ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் இவங்களுக்கு ஒரு தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னா அந்த தங்க நகையை வச்சு தான் நம்ம டக்குன்னு உடனே ஜுவல் லோன் போட்டு நம்ம அந்த லோனை எடுத்துகிட்டு நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இத்தனை உதவியாக இருக்கக்கூடிய குரு எல்லா காலகட்டங்கள்லையுமே நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தங்க நகையை பிடுங்குறவனும் அவனாக தான் இருப்பான். பல்கான பணத்தை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடியவன் அந்த பல்கான பணத்தை அப்படியே அடியோடு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புலையும் இருக்கிறவனும் அவனாக தான் இருப்பான். சார், அப்போ சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமாகப்பட்டது நல்லது தானே செய்யணும், ஏன் கெடுதலை செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் இருக்கக்கூடிய அமைப்பு. நான் நல்லவன் தான், நேர்மையானவன் தான், எல்லாத்துக்குமே நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், எல்லோருக்குமான சலுகைகளை நான் தரணும்னு நினைக்கிறவன். ஆனால் நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு சாதகம் அல்லாத ஒரு சூழ்நிலைகளில் நான் உட்காந்துட்டேன்னா, அல்லது நான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மாட்டிக்கிறேன்னு வச்சுக்கோமே, நான் நினைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே மற்றவங்களுக்கு போய் சேராது. அப்போ இது மாதிரியான ஒரு கைதி, அதாவது சூழ்நிலை கைதியாக இந்த சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது போய் உட்காந்துருச்சு அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஓரளவுக்கு நல்லபடியாக கொண்டு வரும். நல்லபடியாக கொண்டு வந்துட்டு டக்குன்னு அதே கிரகம் அவரை தலைகீழாக புரட்டி போட்டு அந்த ஜாதகருடைய வாழ்க்கையை ஒரு வழி பண்ணி கடைசி எல்லைக்கு கொண்டு போயிடும். அதாவது அந்த வாழ்க்கையினுடைய எல்லை என்ன அப்படின்றத அவர் பார்த்துட்டு திரும்பக்கூடிய ஒரு அளவுக்கான படிப்பினையை கொடுக்கக்கூடிய